மேலும் 15 அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா, தாவேக்காவில் இருந்து விசிக வெளியேற்றம். முதல்வர் விஜய் ஆபரேஷன் சக்சஸ். ஊழலற்ற ஆட்சியை தருவேன் என்று ஆட்சியை பிடித்து முதல்வர் நாற்காலியில் அமர்ந்திருக்கும் விஜயின் முதல்வர் நாற்காலியை தற்பொழுது தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பது திமுக கூட்டணியில் வெற்றி பெற்று தற்போது தாவேக்கா அமைச்சரவையில் இடம் பிடித்திருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள்தான். தொடர்ந்து கூட்டணி கட்சிகளை மட்டும் நம்பி 5 ஆண்டு ஆட்சி நடத்தினால் நாம் சுதந்திரமாக செயல்பட முடியாது. மேலும் மீண்டும் 5 ஆண்டு கழித்து ஆட்சியை பிடிக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகளின் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்திவிடும் என்கிற ஒரு அச்சம் முதல்வர் விஜய்க்கு உண்டு. இதனாலேயே தனி மெஜாரிட்டியை விரைவில் நிரூபித்து தனி பெரும்பான்மையுடன் சுதந்திரமாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார் முதல்வர் விஜய். அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகள் துணையுடன் ஆட்சியில் அமர்ந்துவிட்டோம் என்பதற்காக அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டு தலையாட்டி பொம்மையாக முதல்வர் விஜய் இல்லை. குறிப்பாக எங்களுடைய ஆட்சி கலைந்தாலும் பரவாயில்லை என்று கூட்டணி கட்சிகளை வேற லெவலில் டீல் செய்து கொண்டிருக்கிறார் முதல்வர் விஜய். ஆரம்பத்தில் அமைச்சரவையில் பங்கு பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் IAS IPS அதிகாரிகள் மாற்றம் தொடங்கி அரசு எடுக்கும் விவகாரங்களில் தலையிட்டு குடைச்சல் கொடுக்க தொடங்கினார்கள். இது சரிபட்டு வராது என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை அழைத்து ஒரு சில ஆபரேஷனை முதல்வர் விஜய் கொடுத்தார். அதில் ஒன்றுதான் பாமகவை தங்கள் பக்கம் கொண்டு வந்து விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றுவது. அந்த ஆபரேஷன் மிக கச்சிதமாக சென்று கொண்டிருக்கையில் பாமகவும் தாவேக்காவை நெருங்கிவிட்டது. இப்படி ஒரு சூழலில் விசிக கூட்டணியில் இருந்தால் இருங்கள், இல்லை என்றால் வெளியேறுங்கள் என்று முதல்வர் விஜய் தரப்பிலிருந்து தெரிவிக்க தற்பொழுது பெட்டி பாம்பாக அடங்கிவிட்டது விடுதலை சிறுத்தை கட்சிகள். மேலும் முதல்வர் விஜயின் ஊதுகுழலாகவே செயல்பட தொடங்கிவிட்டார்கள் விசிக. இப்படி ஒரு சூழலில் தற்பொழுது அதிமுகவிலிருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்திருக்கிறார்கள். முதல்வர் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருச்சி தொகுதி உட்பட மொத்தம் 7 தொகுதிகள் தற்போது காலியாக உள்ளது. இந்த நிலையில் விரைவில் அதிமுகவில் இருந்து குறைந்தது ஒரே நேரத்தில் 15 எம்எல்ஏ கூண்டோடு ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் தற்பொழுது காலியாக இருக்கும் 7 சட்டமன்ற தொகுதிகள் உட்பட 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நடக்க இருக்கும் இடைத்தேர்தலில் மெஜாரிட்டிக்கு தேவையான தொகுதிகளில் வெற்றி பெற்று 5 ஆண்டுகள் சுதந்திரமாக செயல்பட்டு மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதே தற்போதைய தாவேக்கா ஆபரேஷனாக உள்ளது என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.